ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்க போகிறோம். நான் ஃப்ரிட்ஜில் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன், எப்படி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் வந்து ஃப்ரிட்ஜெல்லாம் பெருசாக மெயின்டைன் பண்ணது கிடையாது இந்தியாவில் இருந்தப்போ. பிகாஸ் நான் வீக்லி ட்வைஸ் 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி நான் போய் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். பட் அயர்லாண்ட் மூவ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து வீக்லி ஒன்ஸ் போய் வாங்குறதுனால இந்தியன் ஷாப்லாம் வந்து 2 weeks ஒன்ஸ் தான் நான் போவேன். ஸோ அப்படி போகிறதுனால நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்டோர் பண்ண வேண்டி இருந்தது. அதனால வந்து நான் கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பாக்ஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ அதை எப்படிலாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேன், என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறையா லைஃப் ஸ்டைல் கண்டென்ட் இருக்குது அண்ட் ட்ராவல் பிளாக்ஸ் இருக்குது. அயர்லாண்டு பற்றின ட்ராவல் பிளாக்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நமக்கு ப்ரொவைட் பண்ணிக்க ஃப்ரிட்ஜு, இன்பில்ட் ஃப்ரிட்ஜ். கீழே வந்து ஃப்ரீசர், மேலே வந்து ஃப்ரிட்ஜு. இங்கே மோஸ்ட்லி இந்த மாடல் தான் இருக்குது, மேலே ஃப்ரிட்ஜ் அண்ட் கீழே ஃப்ரீசர். இப்போது வந்து ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணலாம். இவ்வளோதாங்க ஃப்ரிட்ஜு. மேலே வந்துட்டு ஒரு சின்ன கபோர்ட் ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. இதோட ஃப்ரிட்ஜ் முடியுது. மேலே நமக்கு வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கிறதுனா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்னென்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன்னு காட்டுறேன். மேலே வந்து டயட் கோக் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து நான் இதுக்காகவே வாங்கினேன், கொத்தமல்லி புதினா ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஆக்சுவலாக இதில் ஸ்டோர் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ரொம்ப நாளே வருது. இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் இல்லை, அதுக்கு முன்னாடி வீக் வாங்கினது. முன்னாடி வீக் வெட்னஸ்டே அந்த மாதிரி வாங்கினது. ஸோ புதினா, கொத்தமல்லி இதில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். கீழே வந்துட்டு எடுக்கும் போதெல்லாம் வாட்டர் இதுனா இங்கே கலெக்ட் ஆகிடும். ஸோ மேலே ஒரு டிஷ்யூ, ஈரம் படாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு டிஷ்யூ போட்டு வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது இது மாதிரி ஸ்டோர் பண்ணுறது. அப்படி இல்லைனாலும் ஒரு சின்ன இந்த மாதிரி பாக்ஸில் வந்துட்டு கீழே டிஷ்யூ போட்டு நடுவில் புதினா வச்சுட்டு மேலே அகெயின் ஒரு டிஷ்யூ போட்டுக்கணும். அண்ட் இங்கே வந்து இந்த வென்டிலேஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம் அது மாதிரி. ஸோ இந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் இதில் தான் இப்போதைக்கு நான் ஸ்டோர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் இப்படி ஸ்டோர் பண்ணால் தான். ஏன்னா இங்கே கேரட்லாம் பார்த்திங்கன்னா 1 கிலோ பேக்கெட், 2 கிலோ பேக்கெட் அப்படி தான் கிடைக்குது. நமக்கு கொஞ்சம்லாம் கிடைக்காது. அதனால் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது. இது மாதிரி ஓப்பன் பண்ணி எடுக்கும்போது ஈரமாயிடுச்சுன்னா டிஷ்யூவை சேஞ்ச் பண்ணி நான் வச்சுடுவேன், அதுக்கேற்ற மாதிரி திரும்ப ஈரம் படாமல் இருக்கிறதுக்காக. இல்லைனா அப்படியே அழுகிடுது. சேம் இது பீன்ஸும் அது மாதிரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ ஈரம் பட்டால் இந்த டிஷ்யூ வந்து சேஞ்ச் பண்ணிடுறது. ஃப்ரிட்ஜு ரொம்ப நேரம் ஓப்பன் பண்ணாலும் இது மாதிரி ஆகிடும். இது வந்து ஸ்ட்ராபெரி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃப்ளவர்ஸு. இங்கே பொக்கேவாக தானே கிடைக்கும். ஸோ அதனால் பாதி ஃப்ளவர்ஸ் இது மாதிரி கவரில் போட்டு வச்சுருவேன். இன்னொரு பாதி வந்து அங்கே ஃப்ளவர் வேஸ் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து போட்டு வச்சிடுறேன். இது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. நான் வந்து 2 weeksக்கு வர மாதிரி, 1 week வர மாதிரி அப்படி தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். நான் ரொம்பவும் அரைச்சி வைக்கிறதில்ல, எனக்கு இதுவே பழகிடுச்சு. அதனால் நான் இதே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த கார்ன் வந்து இன்றைக்கி செய்யணும், அதுக்காக வச்சுருக்கேன். மறந்துடுவேன்றதுக்காக மேலே எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த எக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸு, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது ஒரே பாக்ஸாக நான் தேடினேன் மொத்தமாக, பட் அது மாதிரி கிடைக்கல. ஸோ இது மாதிரி 2ஆக தான் கிடச்சிது, அதனால் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது. இது மேலேயே கூட வைக்க முடியும், இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது. இது வந்து சேம் தக்காளி, இதில் கொஞ்சம் எக், இதுலேருந்து எக்ஸ்ட்ரா எக் இதில் தனியாக பாக்ஸ் போட்டு ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இது வந்து ப்ளூபெர்ரி, வந்து மில்க் ஷேக் போடணும் அதுக்காக வச்சுருக்கேன். ஸ்மூதி போடணும் அதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு. இது வந்து ரசம், நைட்டு குடிக்கிறதுக்காக மீதி இருக்கிற ரசம் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது. டெய்லி நைட்டு கொஞ்சம் கேட்டால் கொடுப்பேன். இது வந்து கருவேப்பிலை. அகெயின் கருவேப்பிலையும் வந்து இங்கே கிடைக்கிறது ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதனால் பார்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும். முன்னாடி வந்து நான் அந்த டிஷ்யூ போடாமல் போட்டேன், இது மாதிரி வச்சு ரொம்ப
பிளாக் கலரில் அப்படியே காஞ்சி போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இந்த டைம் வந்து நான் டிஷ்யூ போட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டோர் பண்ணுறேன். இது கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அண்ட் இது வந்து பச்சை மிளகா, இது டிஷ்யூ போடாமல் வச்சாலே நல்லா தான் இருக்குது. அதனால் நான் இப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டேன். இது எங்கே இருந்தது, எங்கே இருந்ததா? ஓகே. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து மில்க் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். இங்கெல்லாம் மில்க் வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் வந்து 1 வீக் கிட்ட இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் 2 பாக்ஸ் வாங்கிக்கிறது வீக்குக்கு, டேட் செக் பண்ணி. ஸோ அது மில்க் பாக்ஸ் அங்கே ஒன்று வச்சுருக்கேன், இங்கே ஒன்று இருக்கும். இது வந்து மாவு நான் ஊர்லேருந்து, பிகாஸ் நான் மாவு அரைச்சி புளிக்க வைக்கிறது எல்லாமே இதே பாக்ஸு. இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ இந்த டப்பா வந்து நான் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், இது கரெக்டாக இருக்கும்னு. ஸோ எப்போயுமே இந்த மாவு பாக்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் இந்த ஸ்பேஸை வந்து ஆக்குபை பண்ணிடும். நெக்ஸ்ட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிற வெஜிடபிள்ஸு, இண்டியன் ஷாப் போனால் வாங்குகிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் இதில் போட்டு வச்சுருவேன். இந்த முள்ளங்கி, நெல்லிக்காய் வாங்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கோஸு, இது வந்து இந்த மாதிரி கிளிங் ரேப்பு கவர் வாங்கி வச்சுக்கிட்டேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி பிக் பாக்ஸ் எல்லாம் போட முடியாது, அதனால் இது மாதிரி கவர் பண்ணி வச்சுட்டா நல்லா ரொம்ப நாளைக்கு வரும். அதுக்கப்புறம் காலிஃப்ளவர், கேப்சிகம். இந்தியாவிலலாம் மொத்தமாகவே நான் கவரில் தான் வச்சிட்டு இருந்தேன். இங்கே வந்து கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன், இது மாதிரி பாக்ஸ் போட்டு வைக்கிறதுக்கு. இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எது எங்கே இருக்குன்னு டக்குன்னு பார்த்தா தெரியுது, எடுத்து காலி பண்ண முடியுது. அண்ட் இது ரொம்ப நாளைக்கு இங்கே வச்சுக்கணுன்றதுனால இது மாதிரி வச்சுக்கும் போது நல்லா இருக்குது. இது வந்து முருங்கைக்காய் எப்போ போனாலும் வாங்கிடுவேன். இன்னும் முருங்கைக்காய் சாம்பார், முருங்கைக்காய் குழம்புன்னா ரொம்ப பிடிக்கும். நான் சாம்பார் வச்சாலே மோஸ்ட்லி முருங்கைக்காய் சாம்பார் தான் வைப்பேன். அப்படி இல்லைன்னா பீன்ஸு சாம்பார் வைப்பேன். ஒரு லெமன் வச்சுருக்கேன், எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா, அப்புறம் தக்காளி இதில் கொஞ்சம் இருக்குது, பேக்காக ஒன்று கொஞ்சம் இருக்குது. ஸோ அது காலி ஆனோன்னே இதை அதில் மாற்றிடுவேன். இது கொஞ்சம் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் பெரிய தக்காளியாக இருக்குது, அதனால் அப்படி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைட் பார்க்கலாம். இது சேம் மில்க். இப்போ நான் இந்த மில்க் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு டைம் யூஸ் பண்ணலாம். இது காலி ஆனோன்னா அதை தூக்கி இங்கே வச்சுருவேன். இது வந்து ஃப்ரூட் ஜூஸு, இது வந்து கான்சன்ட்ரேட்டட் ஜூஸ், வாட்டர் ஆட் பண்ணி குடிக்கணும். ஸோ இது மாதிரி இது ரீசெண்டாக பார்த்தாரு, என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்தார். இது வந்து சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ், சில்லி சாஸ்லாம் காலி ஆகிடுச்சு, வாங்கணும், இதுமாரி தான் ரீஃபில் பண்ணணும். இங்கே வந்துட்டு மயோனஸ் வச்சுருக்கேன். இது வந்து கேர்டு வச்சுருக்கேன். இங்கே வந்து இந்த கேர்டு தான் நல்லா இருக்குது. நடுவில் கொஞ்ச நாள் இந்த கேர்டவே காணும், ஸ்டாக்கே இல்லை, வேறு கேர்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மறுபடியும் இப்போ தான் ரீசெண்ட் டைமில் இந்த ஒரு லாஸ்ட்டு 2 மந்த்ஸாக இது திரும்பி கொண்டு வந்துட்டாங்க இந்த பிராண்டு. ஸோ இதான் இங்கே வந்து ஃபேவரேட்டாக இருக்குது எனக்கு. இது வந்து பட்டர். அப்புறம் எங்கேயாவது ஸ்டே பண்ண போயிருந்தால் அங்கே இது மாதிரிலாம் ஸ்டே பண்ணுற இடத்துல கொடுக்குறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறது. ஸோ அது இதெல்லாம் தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கிறது. இது வந்து இந்த கஸ்தூரி மத்தி, கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் அந்த கிளிங் ரேப்பர் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து வெண்ணிலா எசன்ஸு, அண்ட் இது வந்து ஆரஞ்சு கலர் வச்சுருக்கேன். ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறேன் அந்த ஆரஞ்சு கலர். ஸோ அது இருக்குது, வாங்கியாச்சுன்னு. இது வந்துட்டு ஒரு க்ரீமு, ஸ்ப்ரெட்டுக்காக யூஸ் பண்ணுறது அதுக்கு. ஸோ இவ்வளோ தாங்க நம்மளோட இது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரீசர் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து ஃப்ரீசர் பார்க்கலாம். ஃப்ரீசரில் வந்து 2 வெஜிடபிள் பாக்ஸு அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க. டெப்த்தும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து இந்த ஐஸ் ட்ரே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஐஸ் க்யூப் ட்ரே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து என்ன வச்சுருக்கேன்னா சிக்கன். சம்டைம்ஸ் எக்ஸ்ட்ரா பேக்கெட் வாங்கி ஸ்டோர் பண்ணிப்பேன். பட் நான் நிறையா வாங்கி இது மாதிரி வைக்க மாட்டேன், பிகாஸ் நான் மறந்துடுவேன், கன்ஃபார்மாக மறந்துடுவேன். பசங்களோட இது பண்ணிக்க, குழந்தைங்களோட இது பண்ணிவிட்டு, அதனால நான் ஏதாவது 1 or 2 பேக்கெட்ஸ் தான் வச்சுப்பேன். நெக்ஸ்ட்டு இது வந்து தேங்காய். இங்கே இந்த துருவன தேங்காய் ஃப்ரோசன் அது மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அது மாதிரி வாங்கிட்டு வரும்போது கொஞ்சம் சில் ஆகிடும்ல. ஸோ அப்போ பீஸாக போட்டு வச்சுருவேன், பிகாஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு. நெக்ஸ்ட்டு அதுலேயே பேக்கெட் வந்து பிரிக்காத பேக்கெட் ஒன்று எக்ஸ்ட்ரா வச்சுருப்பேன்.
இது ஃப்ரோசன் பட்டாணி. இது வந்து இந்த ஊர் ஷாப்பில் வாங்கினா ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது. எதில் போட்டாலும் அந்த குருமாவில் போட்டாலோ எதில் போட்டாலோ ரைஸில் போட்டாலோ அப்படியே ஸ்வீட்னஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது. எப்படியாச்சும் இதை காலி பண்ணணும் இந்த மந்த்துக்குள்ளே. நெக்ஸ்ட்டு இது வந்து மொசரல்லா சீஸு. அந்த டேட்டும் வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். சம்டைம்ஸ் சீக்கிரமாக முடிஞ்சிடும், சம்டைம்ஸ் லேட்டாக முடியும். அது எனக்கு ஞாபகமே இருக்காது, அதனால் டேட் மேலே லேபிள் பண்ணிட்டேன். இது வந்து சமோசாங்க. இதில் வந்து மினி சமோசாஸு 70 பீஸ். இந்த ஹால்திராம்ஸில் வர இந்த ரெடி டு ஈட் இந்த ஸ்நாக் ஐட்டம்ஸ்லாம் வந்து நிஜமாவே ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நான் வேறு பிராண்ட் ஒன்று ட்ரை பண்ணேன், அது சுத்தமாக நல்லா இல்லை. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் இது எப்போயுமே வந்து ஸ்டாக் வச்சுக்கிறது. வீட்டுக்கு யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் டக்குன்னு செஞ்சு கொடுத்துடலாம். அண்ட் நமக்கும் எப்பயாச்சும் சமோசா சாப்பிட்ணுன்னா இது சாப்பிட்லான்னு. ஹால்திராம்ஸ்லேருந்து யாருக்காவது கிடைச்சா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதுலேயே பிக் சமோசாஸும் இருக்குது. அது வந்து பேக் ஆஃப் 8 தான் இருக்கும், பட் அதில் சட்னிலாம் இருக்கும். இதில் சட்னிலாம் கொடுக்கல, வெறும் சமோசா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இது உள்ள வந்து இந்த பாப்சிக்கலில் அந்த பாக்ஸ் வச்சுருக்கேன். எப்பயாச்சும் பண்ணுவேன். ஐஸ்கிரீம்ஸ் வந்துட்டு அதிகமாக பசங்களுக்கு கொடுக்கறது கிடையாது, ஹோம்மேடாக இருந்தாலுமே. நெக்ஸ்ட்டு இந்த பாக்ஸு. இதில் வந்து மசாலாலாம் ஃப்ரீசரில் வைக்கிறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. அதுவும் இங்கே எல்லோரும் அப்ராடில் இருக்கிறவங்களாம் வச்சுருக்கிறத பார்த்துட்டு நான் ஓகே சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். இது வந்து ஓமம். இது வெளியில் வச்சா எப்படியோ ஸ்மெல்லு போயிடும், அதனால் இதுக்குள்ளே இருக்கணும்னு வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்போயுமே ஸ்டாக் வந்து பரோட்டா வச்சுருப்போம். ஸோ பரோட்டா ஒரு 2 பாக்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க, இவ்வளோதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் டூரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் எப்படி ஸ்டோர் பண்ணுவீங்க அப்படின்னும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பேசிக் ஃப்ரிட்ஜ் மாடல் தான். ஸோ நார்மலாக நம்ம ஃப்ரிட்ஜில் எப்படி ஸ்டோர் பண்ணுவோமோ அப்படி தான் வச்சுருக்கேன். என்ன பாக்ஸாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். பிகாஸ் எனக்கு அப்படி ஸ்டோர் பண்ணால் தான் இங்கே வந்து என்னால் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ ஃபார் இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஸ்டோர் பண்ணதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட வேறு மாதிரி பண்ணணும் அப்படின்னா கூட உங்களோட கமெண்ட்டை வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இப்படித்தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் எனக்கு வந்து இந்த மீல் ப்ரெப்பெல்லாம் பண்ணணும், கொஞ்சம் சிம்பிளாவாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். பிகாஸ் சுண்டல்லாம் பண்ணணும்னு நினைப்பேன், ஆனால் மறந்துட்டு போய் தூங்கிடுவேன், ஊற வைக்கணும்னு நினைப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து நிறைய பேரோட மீல் ப்ரெப்பெல்லாம் பார்க்கும்போது நம்மளும் அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்பேன். பட் சண்டேல வந்து சும்மாவே உட்காந்துக்கணும், ஹஸ்பண்ட் பசங்களோட விளையாடிட்டு இது மாதிரிலாம் டைமை ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணும். அதுக்குன்னு ஒரு டைம் எடுத்து எனக்கு பண்ணுறதுக்கு இப்போ வரைக்கும் தோணலை. பட் அப்படி பண்ணாலும் நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்கள் யாராவது அந்த மாதிரி பேசிக்காக பண்ணி அது உண்மையிலேயே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஃப்யூச்சரில் பண்ணணும்னு யோசிச்சிருக்கேன். பண்ணுனா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அண்டில் தென் டாடா, பை பாய்.